அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அறந்தாங்கியில் வீட்டில் 137 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் ஹாஜா நஜூமுதீன் என்பவரின் வீட்டில் 137 சவரன் நகையானது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. மகளின் திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த 137 சவரன் நகை கொள்ளை போனதால் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இளையராஜா. இளையராஜா, வணக்கம். அறந்தாங்கியில் 137 சவரனானது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சார்லதா. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அப்துல் ஹமீது தெருவில் ஹாஜா நஹீமுதீன் என்பவர் வீட்டில் பெண்ணின் திருமணத்திற்காக வைக்கப்பட்டிருந்த 137 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் இப்போது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக நேற்று இரவு தொழுகைக்காக கிரீன் முகமது மற்றும் அவன் உறவினரான பக்கத்தில் உள்ள ஹாஜா நஹீமுதீன் அவங்க தொழுகைக்காக பெரிய பள்ளிவாசல் சென்றுள்ளனர். அந்த நேரத்தை பார்த்து 2 நபர்கள் அந்த ஹாஜா முஹீதீன் தெருவில் நோட்டமிட்டுள்ளனர். குறிப்பாக அந்த தொழுகை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த பொழுது வீடு உடைந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் உடனே அறந்தாங்கி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அடிப்படையில் சம்பவத்துக்கு வந்த அறந்தாங்கி காவல் துணை கண்காணிப்பாளர் மற்றும் அறந்தாங்கி காவலர் அந்த சிசிடிவி காட்சியில் ஆய்வு பண்ணும் பொழுது 2 நபர்கள் அந்த வீட்டின் பூட்டை உடைத்தது தெரிய வந்துள்ளது. உடனே சம்பவ இடத்திற்கு மோப்ப நாய் உள்ளிட்ட விஷயங்களை வைத்து திருடர்களை தேடி வருகின்றனர். குறிப்பாக இன்று காலை அறந்தாங்கி வர்த்தக சங்கங்கள் மற்றும் சமூக அலுவலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். குறிப்பாக இந்த பகுதியில் அதிக அளவில் இரவு நேரத்தில் காவலர்கள் ரோந்து பணி செல்லாது இது போன்ற திருட்டு சம்பவத்துக்கு காரணம் எனவும், குறிப்பாக போதிய காவலர்கள் இல்லாததான் இந்த திருட்டு சம்பவத்துக்கு காரணம். ஆகவே மாவட்ட காவல்துறையினர் அறந்தாங்கி பகுதிக்கு கூடுதல் காவல்துறையினர் கொடுக்க வேண்டும் என அறந்தாங்கி வர்த்தக சங்க தலைவர் தங்கத்துறை மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். 137 பவுன் அறந்தாங்கி பகுதியில் திருட்டு சம்பவம் நடந்தது இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சார்லதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.